ஹாய், வெல்கம் டு கோவி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோட் சைட் போடுற காளான் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோஸை நல்லா பொடியை நறுக்கி 1 கப் எடுத்திருக்கேன். காளானை பொடியை நறுக்கி அதுவும் 1 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் சோள மாவு எடுத்திருக்கேன். 1/2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு இதுக்கு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு பிணைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக எடுத்து நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக போடக்கூடாது, பெருசாக போட்டால் கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். இப்போது இதையை 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். இதில் நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணல, இந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை தாளித்து எடுத்துடலாம். ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/2 வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துடலாம். லைட்டாக வெங்காயம் வணங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பின்ன ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டுடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதையெல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா நம்ம கலரி விட்டுறலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவை நான் தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு அதில் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து லைட்டாக கொதிக்க விட்டுறலாம். லைட்டாக கொதி வந்தோடனையும் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறத நல்லா கொஞ்சம் லைட்டாக மசிச்சு அதோடு நம்ம ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுறலாம். காளானில் அந்த குழம்பெல்லாம் நல்லா இறங்கின பின்ன கொஞ்சம் வெங்காயத்தை நான் வெட்டி மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மல்லித்தலையை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் நான் ஆட் பண்ணி ஒரு கலரி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம காளான் ரெடிங்க. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.